நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சமூக நீதி மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்காங்க. அந்த போராட்டமானது எங்கே நடைபெறுது, எப்போ நடைபெறுது, உங்களுடைய கொள்கை தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க கிடைக்கலாம் போகலாம். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமாக இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்காங்க. இந்த போராட்டமானது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் 30/9/2025 செவ்வாய்க்கிழமை நடக்குது. இந்த போராட்டத்தை யார் தலைமையேற்று நடத்துகிறாங்க அப்படின்னா, கோ பார்த்திபன் என்பவர் தலைமையேற்று நடத்துகிறாரு. நன்றியுரை பார்த்தீங்கன்னா தமிழ் வல்லவன் நன்றி உரையாற்றுறாரு. இந்த போராட்டத்துடைய கொள்கை தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த 19,260 தொடக்கப்பள்ளியில் உள்ள காலியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டுகிறோம் எனவும், மேலும் தொடக்கப்பள்ளியில் SMC மூலம் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களை முழுவதும் நீக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தகுதியுள்ள ஆசிரியர்களை தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நியமனம் செய்ய வேண்டுகிறோம் எனவும், மேலும் கடந்த 2021இல் திமுக தேர்தல் அறிக்கை 177 அறிவித்த வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி தற்போது வரை தொடக்கப்பள்ளியில் உள்ள காலிப்பணிகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தகுதியுள்ள தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டுகிறோம் எனவும், மேலும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் தகுதியுள்ள தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்றும் அரசாணை 149 படி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டும் நியமனம் செய்ய அரசாணை பிறப்பிக்க வேண்டுகிறோம். மேலும் RTE சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் 2 தகுதி தேர்வும் அரசாணை 149 படி நியமன தேர்வும் நடத்தி தொடக்கப்பள்ளியில் உள்ள காலியிடங்களை நிரப்பி அரசு பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அடிப்படை கல்வி உரிமையை நிலைநாட்டிட வழிவகை செய்ய வேண்டுகிறோம் எனவும், மேலும் RTE 2009 சட்டத்தின்படியும் தமிழ்நாடு அரசாணை எண் 149 படியும் தகுதி உள்ள ஆசிரியர்களை தேர்வு அடிப்படையில் TRB மூலம் மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும். தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெறாத தகுதியற்றவர்களை SMC மூலம் நியமிக்கவோ அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மூலமாகவோ தொடக்கப்பள்ளிகளில் நியமனம் செய்வதை முற்றிலும் தடை செய்து கல்வி உரிமையை காத்திடும் வகையில் அரசாணை பிறப்பிக்க வழிவகை செய்ய வேண்டுகிறோம். 13 ஆண்டுகளில் 4 முறை தகுதி தேர்வும் ஒரு நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு மீண்டும் மறு தேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்கிட வழிவகை செய்ய வேண்டுகிறோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க. இந்த போராட்டத்தை நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.